ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு லக்ஷ்மி ருச்சி நலபாகம். எல்லோரும் எப்படி இருக்கீள்? இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வடுமாங்காய் ஸ்டெப் பை ஸ்டெப் சிம்பிள் ப்ராசஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ தான் நம்ம சேனலில் புதுசாக பார்க்குறவாளா இருந்தால் லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற ஆல் பெல் சிம்லி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்கோ, வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வெடுமாங்காய் நம்ம ஷாப்லேருந்து வாங்கிட்டு எப்படி ப்ராசஸாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக க்ளீன் பண்ணி அதை போடணுங்கிறதையும் வெடுமாங்காயை நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணணுங்கிறதையும் தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். திருமூர்த்தி வடுவா எங்கேருந்து வருது? திருமூர்த்தி சார், திருமூர்த்தி மலை கோயம்புத்தூர் பக்கத்தில் அது மேலே இருக்கிறத வேணாம், கிழக்கு போடு, இடம் போடு, மொத்தம் அதில் போடலாம். இதில் போடு, இடம் போடு, இடம் போட்டா 30 கிலோ அனுப்பணும். இந்த வெடுமாங்காயை கேஆர் மார்க்கெட் பெங்களூர்லேருந்து வாங்கினோம். இது எந்த ஊர் வரும்னு பார்த்தீங்கன்னாக்க திருமூர்த்தி மலையிலேருந்து வருது, கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்குது. இது கிட்டத்தட்ட 11 கிலோ இருக்கும். நம்ம சீசன் டைமுங்கிறதுனால நம்ம மொத்தமாக வருஷத்துக்கும் போட்டு வச்சுருந்தாக்க நமக்கு ஈஸியாக இருக்கும். பிக்கல் ஆற்றுல நிறையா இருந்தாக்க ஐஸ்வர்யம்னு சொல்லுவா. வெடுமாங்காய் நம்ம பார்த்து வாங்கறச்சே இந்த மாதிரி காம்போடு தான் வாங்கணும். அப்போ தான் நமக்கு 2 வருஷம் ஆனால் கூட இந்த வெடுமாங்காய் கெட்டே போகாது. ஃபஸ்ட்டு நம்ம வெடுமாங்காயில் இந்த மாதிரி காம்பெல்லாம் நுனி வலியும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். அந்த காம்பு வெடுமாங்காயில் இருக்கணும். அதே சமயத்தில் ஃபுல்லாக கட் பண்ணக்கூடாது. நமக்கு இந்த வெடுமாங்காயில் வேஸ்டேஜ் போக 7 to 8 kgs தான் நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம வெடுமாங்காயிலேருந்து காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்தாச்சு. நமக்கு இந்த மாதிரி வேஸ்டேஜே காம்பே கிட்டத்தட்ட 2 கிலோ போயிடும். காம்பெல்லாம் எடுத்து கட் பண்ணதுக்கப்புறமா வடுமாங்காய் கிட்டத்தட்ட 2 தாம்பாளத்து வழியே வந்தது. வடுமாங்காயிலேருந்து காம்பெல்லாம் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அடுத்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்க க்ளீன் பண்ணுறது தான். இந்த வடுமாங்காயை வடிகூடையில் போட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம், பேட்ச் பை பேட்சாக. வடுமாங்காயை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம எடுத்து வடிகூடையில் போட்டு இந்த மாதிரி க்ளீன் பண்ணணும். க்ளீன் பண்ண வடுமாங்காயை ஒரு டவல் விரித்து அதில் நம்ம இந்த க்ளீன் பண்ண வடுமாங்காயெல்லாம் போடணும். வடுமாங்காயை நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணியாச்சு. வாட்டரில் வாஷ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு டவல் எடுத்து நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நம்ம நல்லா தொடச்சி எடுத்துக்கணும். நம்ம வருஷத்துக்கும் வச்சுக்கிறதுனால நம்ம இதை க்ளீனிங் ப்ராசஸ் கரெக்டாக ப்ராப்பராக பண்ணணும். வடுமாங்காயிலேருந்து காம்பெல்லாம் கட் பண்ணி எடுக்கிறச்சு சில மாங்காய் கருப்பாகவும் சில மாங்காய் அடிபட்டது போலவும் இருக்கும். அதெல்லாம் நம்ம செப்பரேட்டாக எடுத்து வச்சுக்கணும். வடுமாங்காய் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி க்ளீனாக. இப்போ நம்ம அடுத்த ப்ராசஸ் என்னங்கிறத இப்போ பார்க்கலாம். இந்த ப்ராசஸ் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். இது பிகினராக உள்ளவா கூட இதை ஃபாலோ பண்ணி சிம்பிளான மெத்தடில் போடலாம். வடுமாங்காய் போடுறதுக்கு நம்ம முதல்ல கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கணும், அதாவது விளக்கெண்ணெய் எடுத்துக்கணும். இது எல்லா மாங்காயிலையும் படுற மாதிரி நம்ம பெசரி எடுத்துக்கணும். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பெசரிட்டு நம்ம எந்த டப்பாவில் அந்த மாங்காயை போட போகிறோமோ அந்த டப்பாவில் நம்ம எடுத்து போடணும். வடுமாங்காயில் விளக்கெண்ணெய் நம்ம எதுக்காக ஆட் பண்ணுறோன்னாக்க மாங்காய் சாப்பிட்டதுக்கப்புறமா வயிற்று வலிக்காமையும் நல்ல ஒரு ப்ரிசர்வேட்டிவாகவும் இந்த வடுமாங்காய் நமக்கு இருக்கும். எல்லா மாங்காயிலையும் ஈவனாக படுற மாதிரி இந்த விளக்கெண்ணையை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம எந்த டப்பாவில் போட போகிறோமோ அந்த டப்பாவில் இந்த வடுமாங்காயை நம்ம போடணும். 8 கிலோ வடுமாங்காய்க்கு கேஸ்டர் ஆயில் கிட்டத்தட்ட 100 ml அப்ளை பண்ணியிருக்கேன். முதல்ல வடுமாங்காயை போடுறச்சே பிளாஸ்டிக் டப்பாவில் தான் நான் போட போகிறேன். போட்டு முடிச்சதுக்கப்புறமா நம்ம ப்ராப்பரான கண்டெய்னரில் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம்.
கேஸ்டர் ஆயில் நமக்கு ஈவனாக அப்ளை பண்ணி எல்லா மாங்காயிலையும் ரெடியாக இருக்குது. இது 3 கண்டெய்னரில் கிட்டத்தட்ட வந்திருக்கு. 3 கண்டெய்னர்லேயும் இதை ஆஃபாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி வச்சுருக்கேன். விளக்கெண்ணெய் பசுனதுக்கப்புறமா எல்லா கண்டெய்னர்லேயும் தனித்தனியாக 2 கப்பு கல்லுப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கிட்டத்தட்ட 500 கிராம் இருக்கும் இந்த கல்லுப்பு நம்ம ஆட் பண்ணியிருக்கிறது. இது 3 கண்டெய்னருக்கும் சேர்த்து இந்த மெஷர்மெண்ட் சொல்கிறேன். கல்லுப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம நல்லா குலுக்கி விட்டு வைக்கணும் ஒரு கண்டெய்னரையும். அடுத்தது மஞ்சப்பொடி 100 கிராம் ஒரு கண்டெய்னருக்கும் கிட்டத்தட்ட 300 கிராம் இருக்கும். இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே நம்ம ஃப்ரெஷ்ஷாக தான் ஆட் பண்ணணும். ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ் ஆட் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி நல்லா வடுமாங்காயை குலுக்கி விட்டு வைக்கணும். கல்லுப்பு மஞ்சப்பொடி ஆட் பண்ணதுக்கப்புறமா ஒரு கண்டெய்னருக்கும் 3 கப்பு சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆச்சி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். இது ஃப்ரெஷ்ஷான சில்லி பவுடர். சில்லி பவுடர் மொத்தமாக 3 கண்டெய்னருக்குமா சேர்த்து 800 கிராம். நம்ம வடுமாங்காய் போடுறச்சேயே கல்லுப்பு மஞ்சப்பொடி காரப்பொடி எல்லாமே முதலையே போட்டு வச்சிட்டோம்னாக்க நமக்கு ஊற அது நல்லா காரம் உப்பு எல்லாம் பிடிச்சிட்டு நமக்கு ஈவனாக சூப்பராக இருக்கும். நம்ம வடுமாங்காயில் தண்ணியெல்லாம் ஊற்றக்கூடாது. உப்பு போட்டிருக்கிறதுனால அதுவே தண்ணி விட்டுக்கும் 3 நாள் கழிச்சு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஆஃப்டர் 3 டேஸ் உள்ள வடுமாங்காய் தான். இந்த வடுமாங்காயை நம்ம மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 வேளையும் உப்பு மஞ்சப்பொடி காரப்பொடியெலாம் சேர்த்ததுக்கப்புறமா குலுக்கி விட்டு வைக்கணும் டெய்லியுமே. வடுமாங்காய் நமக்கு ஊற தான் நமக்கு சூப்பராக இருக்கும். உப்பு காரமெல்லாம் இழுத்துண்டு 1 வாரம் கழிச்சு நமக்கு வடுமாங்காய் சூப்பராக ஜோராக ரெடி ஆயிடுது. இந்த வடுமாங்காயை நம்ம வத்த குழம்பு, ரசம் சாதம், தயிர் சாதம், உப்புமா கொழக்கட்டை, ரவை உப்புமா இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம காம்பினேஷனாக இந்த வடுமாங்காயை நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம வடுமாங்காயில் தண்ணி எப்போதுமே மேலே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த வடுமாங்காய் ஈஸியாக கெட்டு போகாது. இது ஊற தான் நமக்கு டேஸ்ட்டு நமக்கு சூப்பராக இருக்கும். வீடியோவோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி இந்த வடுமாங்காயை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். நம்ம வடுமாங்காயை ஸ்டோர் பண்ணுறச்சு ஸ்டீல் கண்டெய்னர், ஜாடி இதெல்லாம் ஸ்டோர் பண்ணலாம். பிளாஸ்டிக் டப்பாவில் நம்ம ஸ்டோர் பண்ணக்கூடாது. நம்ம போடுறது பிளாஸ்டிக் டப்பாவில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வைக்கிறது லாங் ஸ்டோரேஜாக இருக்கிறது நம்ம ஜாடியில் தான் ஸ்டோர் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஜாடி இல்லைனாக்க நம்ம ஸ்டீல் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இந்த வடுமாங்காய் பார்த்தீங்கன்னாக்க எல்லா ஃபுட்டுக்குமே நம்ம கிட்டத்தட்ட சைட் டிஷ்ஷாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். சீசன் டைமில் நமக்கு கிடைக்கிறச்சே போட்டு வச்சிட்டோம்னாக்க கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆனால் கூட இந்த வடுமாங்காய் கெட்டே போகாது. இந்த வடுமாங்காயில் தண்ணி எப்போதுமே மேலே இருந்துகிட்டே இருக்கணும். இந்த வடுமாங்காய் ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்க. இந்த வடுமாங்காய் ரெசிபி பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. என்னுடைய லக்ஷ்மி ருச்சி நலபாகம் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை.